ஐயாவோ பன்னீர்செல்வம் அவர்கள் 98ஆம் ஆண்டு பரிசலவி அம்மா அவர்களின் நம்பிக்கைக்குரிய நாயகனாக உருவாக்கப்பட்டு தொடர்ந்து 18 ஆண்டுகளுக்கு மேல் அம்மா அவர்கள் ஒரு கடுஞ்சொல் கூட ஐயா அவர்களை பேசினது கிடையாது. எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருக்கட்டும், ஐயா அவர்கள் கலந்து ஆலோசித்த பிறகே அந்த முடிவுகளை எடுப்பார்கள். அவ்வளவு நம்பிக்கைக்குரியவராக ஐயா அவர்கள் வச்சிருந்தார்கள். ஐயா அவர்களை பயன்படுத்தி கொண்ட ஒரே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒருவர் மட்டுமே என்று நான் ஆணித்தரமாக கூறுவேன். அதற்கு பிறகு பொய்யான தகவல்களை தொண்டர்களின் மத்தியில் விஷமாக அவர்களிடத்தில் செலுத்தி, நிர்வாகிகளிடத்தில் தவறான கருத்துக்களை செலுத்தி, முழு நேரமும் 95% முழு நேரமும் சொந்த கட்சிக்கார தலைவர்களை எப்படி காலி செய்ய வேண்டும் என்பத ஒரே சிந்தனையில் மட்டுமே எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவர்களுடைய பயணிக்கும் அவர்களுடைய கூட்டாளிகளும் இதே வேளையில் இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணம் இதை அவங்க செயல்படுத்தியதனால் திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா அவருடைய ஆட்சி காலத்தில் 10 ஆண்டுகள் முடங்கியிருந்த திராவிட முன்னேற்ற கழகம் தற்போது இந்திய அளவில் முதன்மை கட்சியாக உருவாகி கொண்டிருக்கிறது. நம்மளுடைய சகோதரர்கள் பிரிவினைவாதத்தை கொண்டு வந்து தற்போது வரை அவர்கள் எந்த ஒரு மாற்றமுமே எந்த ஒரு இதுமே செயல்புரியாத காரணத்தினால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஒரு பாதாளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது.